சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் சப் டாபிக்கா நேர் மற்றும் எதிர் விகிதம் 6th புக்லேயும் 7th புக்லேயும் இருக்கும். இதில் கூட 2022 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு 3வது கிளாஸ் வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேர் விகிதத்தை தான் சம்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், நான் 37 நடத்துறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் நடத்துறேன். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்கேன். என்ன சொல்றான்னா, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அதை தயாரிக்கிற கம்பெனி அங்கே அது என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு மிஷின் இருக்கு. அந்த ஒரு மிஷின் 600 பாட்டில் தயாரிக்க 5 மணி நேரம் ஆகுமா. நம்ம பொதுவாக இப்போ போன கிளாஸ் கூட பார்த்தோம், ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மாதிரி கீவேர்டில் வந்துடுச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரே ஒரு மிஷினு 600 பாட்டில் தயாரிக்குது அப்படின்றாங்க. எனக்கு இதில் ஆட்கள் என்னன்னு தெரியல, நாட்களும் இல்லை, நேரம் தான் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ அந்த மெத்தேடு வேணாம். அதுக்கு பதிலாக இந்த மெத்தேடு பயன்படுத்துங்க. நேர் விகிதத்துக்கு என்னென்னா இப்படி எழுதுங்க. அதாவது ஒரு மிஷின் 600 பாட்டில் தயாரிக்குதாங்க. ஸோ இந்த 600 இருங்க இந்த ஒழுங்காக வரல. ஸோ 600 பாட்டில் எவ்வளோ நேரத்தில் தயாரிக்குதுன்னா 5 மணி நேரத்தில் தயாரிக்குது. அப்போ இந்த 600ன்றது எண்ணிக்கை, பாட்டிலோட எண்ணிக்கை, 5ன்றது நேரம். சரிங்களா? 5 மணி நேரம். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே மிஷினு 3 மணி நேரத்தில் எத்தனை பாட்டில் உற்பத்தி பண்ணுன்றாங்க. அப்போ 3ன்றது எதை குறிக்குது? நேரத்தை. அப்போ நம்ம இங்கே போட்டுக்கலாமா நேரத்தை? இது 5ன்றது நேரத்தை குறிக்குது. அது கீழே எழுதிங்க. எவ்வளோ பாட்டில் உற்பத்தி பண்ணும். இப்போ அங்கே இது 600ன்றது பாட்டிலோட எண்ணிக்கை. அப்போ அது கீழே எழுதிக்கலாமா? ஏன்னா எவ்வளோ பாட்டில் உற்பத்தி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போது நம்ம சிம்பிளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். என்னன்னா, இப்போ 5லிருந்து 3ன்னு அதிகரிச்சிருக்கா, நம்பர் குறைஞ்சிருக்கா? நம்பர் குறைஞ்சிருக்கு. கரெக்டாக 5ன்றது 3 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாவா? ரைட். இப்போ நீங்களே யோசிங்களேன், 5 மணி நேரத்தில் 600 பாட்டில் தயாரிக்கிற மிஷினு 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக 600 விட கம்மியாக தான் தயாரிக்கும். ஆமாவா இல்லையா? 600 விட அதிகமாக போகாது, கண்டிப்பாக 600 விட கம்மியாக தயாரிக்கும். அது எவ்வளோன்றத நம்ம கணக்கு போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் 600 விட கம்மியாகுமா அதிகமாகுமா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதான் சொன்னேன், 5லிருந்து 3ன்றது நேரம் குறைஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 5 மணி நேரத்தில் 600 பாட்டில் தயாரிக்குதுன்னா 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக 600 விட கம்மியாக தான் தயாரிக்கும். ஆமாவா? அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் இப்போ குறையிற மாதிரியோ, 2 பக்கமே குறையணும், இல்லை 2 பக்கமே அதிகரிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அது நேர் விகிதம். ஸோ நேர் விகிதம்னா ஒன்றும் இல்லை, கிராஸாக இதை போடுற பாருங்க, இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுங்க, கோலம் போடுற மாதிரி. நேர் விகிதமாக இருந்தால் 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி, 2 பக்கம் குறையிற மாதிரி வந்துட்டா இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 600 ஆகக்கூடியும் 3 ஆகக்கூடியும், அப்போ அந்த 600ஐயும் 3ஐயும் மேலே பெருக்கிடுங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்கணும். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 5 கூட இருக்குது, இதோ இருக்கு பாருங்க. சரியா? அந்த நம்பரை, எக்ஸ் கூட இருக்கிற நம்பரை கீழே வகுத்துருங்க, சுருக்குங்க. ஆன்சர் 4×5 12×5 60. கரெக்டாக 5×5 50, 12×5 60. சூப்பர். இப்போ இங்கே இது இந்த 0 இருக்குல்ல, இது போட்டுக்கலாம். இப்போ 3 120 எவ்வளோ? 3 120 எவ்வளோ? உங்களுக்கு பெருகுதல்னா கூட்டிடுங்க, ஈஸி. 120 120 120. சரியா? 0 2 4 6 1 2 3 360ங்க. சரிங்களா? அப்போ 360 பாட்டில். ஆப்ஷன் சி தான் சரியானது. பெரிய கணக்கெலாம் கிடையாது, கான்செப்ட் புரிய வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் தரப்போகிறோம். அதுக்கு 39 கொஸ்டின் பாருங்க. ஒரு டஜன் சோப்புகளின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்ன அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க.
இதே மாடல்லையே 7th புக்கில் இன்னொரு சம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தாரேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டஜன் சோப்போட விலை 396 ரூபாய், 35 சோப்புகளோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். நமக்கு டஜன் அப்படின்னா அதாவது முதல்ல யூனிட் சேமாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு டஜன் சோப்புன்றாங்க, இங்கே 35 சோப்புன்றாங்க. ஒன்று 2 பக்கமே டஜனில் இருக்கணும், இல்லை 2 பக்கமே எண்ணிக்கையில் இருக்கணும். 1 டஜன் 1 எண்ணிக்கை, அப்படியே யூனிட் வெவ்வேறு யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா சேம் யூனிட் மாற்றிக்கணும். அது எப்படி சேம் யூனிட் மாற்றுறது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழைப்பழம் வாங்க போனால் ஒரு டஜன் வாழைப்பழம் எவ்வளோன்னு தான் நம்ம கேட்போம். 2 பழம் எவ்வளோ, 3 பழம் எவ்வளோன்னு கேட்க மாட்டோம். ஆமாம் தானே? அப்போது ஒரு டஜன்றது எத்தனை பழம் இருக்குன்னா 12 பழம் இருக்கும். அப்போது ஒரு டஜன் அப்படின்றது 12 குறிக்குது. அப்போ நீங்கள் இப்போ படிக்கும்போது எப்படி படிக்கணும்? 12 பழம் 396 ரூபாய். இல்லை சாரி, சோப்பு தானே, சரி ஓகே. 12 சோப்போட விலை 396 ரூபாய். அப்போ 35 சோப்போட விலை எவ்வளோ? அப்போது இந்த 12ன்றது சோப்புகளோட எண்ணிக்கை, 396ன்றது அதோட விலை. நெக்ஸ்ட் 35 சோப்போட விலைன்னு கேட்குறாங்க. 35ன்றது எண்ணிக்கையை குறிக்கிறதால இங்கே நேராக கீழே எழுதிக்கிட்டேன், எண்ணிக்கை கீழே 12 கீழே 35 எழுதிக்கிட்டேன். எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க, அதை 396 கீழே எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். கிளியராக புரியுதுங்களா? சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க. இப்போது இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 12லேருந்து 35 அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா 12 விட 35 அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், சிம்பிளாக தானே இருந்தேன். அதாவது 12 சோப்பு 396 ரூபாய்னா 35 சோப்பு கண்டிப்பாக 396 விட அதிகமாக தான் இருக்கும், 396 விட கம்மியாக இருக்காது. கரெக்டா? 12 சோப் 396 ரூபாய்னா 35 சோப் 396 விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டா? ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுறேன், அதிகரிக்குதா குறையுதா அப்படின்னு யோசிக்கிறேன். அதிகரிக்கும். ஆமாவா? ஆமாம். அப்போ இருபுறமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது இருபுறமும் குறையிற மாதிரி வந்துட்டா அது நேர் விகிதம். ஸோ இது நேர் விகிதமாக இருந்தால் இந்த மாதிரி கிராஸாக ஒரு வட்டத்தை போட்டுங்க, தெருவில் கோலம் போடுற மாதிரி. ஓகே, போகிறது புரிஞ்சுங்களா? கிராஸாக போட்டுட்டு இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 35 396 அப்போ 35 396 கரெக்டாக நம்பர் பாருங்க. எஸ், அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருக்குங்க, எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துக்குங்க. ஓகே, அதாவது கீழே போட்டுருங்க. சுருகுனா ஆன்சர், சுருக்குங்க, முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். சரிங்களா? இப்போ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு யோசித்தா எப்படி அடிக்கலாம்? சரி, 3 அடிக்கலாமா? அதான் பெஸ்ட்டு. 4 12, 1 3 3 3 9 3 6. அடுத்தது எதுலங்க? சரி, 4 பாதி 2 பாதியாக மாற்றிடுறேன். 132 பாதி 66. 6 6 12. ஆமாம் ஆமாம், 66. சூப்பர். நெக்ஸ்ட்டு இதுலேயும் அப்படியே பாருங்களேன், 2 பாதி 1, 66 பாதி 33 கிடைக்கும். ஸோ இங்கே 35 இருக்குது, இங்கே 33 இருக்குது. பெருகுனா ஆன்சர். 35ஐயும் 33ஐயும் பெருங்க ஆன்சர். சரியா? 35 முதல்ல 3 முறை போட்டாங்க பாருங்களேன். எனக்கு 33 பெருகு தெரிஞ்சால் தயவு செஞ்சு பெருகிடுங்க. பெருக தெரியலனா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ 33 கூட தான் 35 பெருக போகிறீங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுங்க, 35 ஒரு 3 முறை எழுதிங்க. நல்லா கவனிங்க. 3 முறை எழுதி கூட்டுங்க. கூட்டினா 5 10 15 வரும். இங்கே 1 போட்டுக்கலாம். 3 9 10 வரும். 105 வரும். அப்படியே பாருங்க. கரெக்டா? அதாவது 33 கூட நான் எந்த நம்பரை பெருக போகிறேனோ அந்த நம்பரை 3 முறை போட்டு கூட்டிக்கிட்டு நல்லா கவனிக்கணும். இதில் ஒரு 0 சேர்த்துருங்க. எதில்? இப்போ 35 தானே நான் 33 பெருக போகிறேன், அதான் கூட ஒரு 0 சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நான் கூட்டினா 105 வந்துச்சுல, அந்த 105 அப்படியே கூட்டிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி, டக்குன்னு போட்டுடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸிங்க. கூட்டி பாருங்க. 5 5 1 1 1115. அவ்வளோதான், 1115. அவ்வளோதான். அது பாருங்க, இருக்கும் பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான. தெரியலையா? இருங்க, அழிச்சு காமிக்கிறேன். ஸோ 33 கூட பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட் அவ்வளோதான். எல்லா நம்பரும் நான் சொல்லுவேன் ஷார்ட்கட்டை.
அதெல்லாம் வைக்காம அதுக்கு தனியாக வீடியோ போட முடியும். எங்கெங்க சொல்கிறனோ அதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அசால்ட்டாக இருக்கும். அடடா சூப்பர்ப்பா. சரி ஓகே, அடுத்த கணக்கு போவோம். இல்லை அடுத்த கணக்கு போகிறது முன்னாடி ஹோம்ஒர்க் சம் கொடுத்துட்றேன். இதே மாடலில் வந்து புக்கில் இருக்குது இல்லை, அது பாருங்க 38வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய் எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. போடுங்க, ஈஸி தானே. ஒரு டஜன் சொன்னால போன கணக்கில் போடுங்க. ஆப்ஷன் ஏ 40 ரூபா, பி 60 ரூபாய், சி 70 ரூபாய், டி 80 ரூபாய். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கணக்கு. அடுத்தது 40வது கேள்வி. ஒரு மாயாஜால கண்காட்சி கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபாய் நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்த எத்தனை மாணவர்கள் அக்கண்காட்சியை காண முடியும் அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? மாயாஜால கண்காட்சி, அதாவது ஏதோ கண்காட்சிக்கு ஸ்கூல் மாணவர்களை கூட்டு போனாங்க. அங்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. 21 மாணவரா 840 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு நீங்க போய் கண்காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இன்னொருத்தர் கேங்க் வருது. அதாவது நல்லா கவனிங்க, 21 பேர் போறீங்களா, 840 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கேங்க் வருது, அவங்க பாக்கெட்ல ஒரு 1680 ரூபாய் இருக்குதுங்க ரூபாய். ஸோ இப்போ 1680 ரூபாய் இருக்குது. இதுக்கு எத்தனை பேர் உள்ள அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கணக்கு போட்டு சொல்லுங்க. அவ்வளோதான் கேள்வி. புரிஞ்சிருச்சா? தெளிவாக புரியுதா பாருங்க. அப்போது இது 21ன்றது மாணவரோட எண்ணிக்கை. 21 பேர்னா 840 ரூபா ஃபீஸ் கட்டணும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இன்னொருத்தர்கிட்ட வெறும் 1680 ரூபா இருக்குது. அப்போ எத்தனை பேரை உள்ள அலோவ் பண்ணுவீங்க? இதாங்க கேள்வி. ஸோ ரூபாலாம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன், எண்ணிக்கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, கிளியராக புரிஞ்சிச்சு. அது எழுதுந்து கொஸ்டின் படிக்கும்போது இது மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ நம்ம வந்து இது நேர் விகிதமாக செக் பண்ணணும். 840 இருந்து 1680 அதிகரிச்சிருக்கு. ஆமாம், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம். 21 பேர் போகிறதுக்கு 840 ரூபா ஆகும். அப்போ 1680 பேர் போகிறதுக்கு கண்டிப்பாக 21 பேரை கூட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக எண்ணிக்கை. ஏன்னா 21 பேருக்கு 840 ரூபா தான் ஃபீஸ்னா 1680 பேருக்கு 1680 ரூபாய்க்கு 21 பேரோட அதிகமாக தான் உள்ளே போவாங்க ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை. ஆமாவா? கரெக்டாங்க? கரெக்ட். அப்போ இருபுறமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது இருபுறமும் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர்விகிதம். நேர்விகிதம்னா அது பாருங்க, இந்த மாதிரி கிராஸா ஒரு வட்டத்தை போட்டுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை கீழே வகுத்துருங்க. அம்புடுதான். அப்போ இங்கே பாருங்க 21. ஆமாம். அடுத்தது 21 கூட 1680 கூட தான் எக்ஸ் இல்லை, அதை மேலே பெருகிட்டேன். 840 கூட எக்ஸ் இருக்குது, அதை வகுத்துட்டேன். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸிங்க. சரி, இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? எப்படி ஆரம்பிக்கலாம்? முதல்ல 0வை கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா ஒன்றும் புரியலையா. சரி, 0க்கு 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு அட்டடங்க பாருங்களேன், இது 84 மனசுலேயே கூட்டுங்க. 84 84 கூட்டுங்களேன். 4 4 8 8 8 16 168. அடடா, ஓர் 84 84 ஈர் 84 168. அவ்வளோதான், இரட்டிப்பாக இருக்குதுங்க. சூப்பர். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 21 இருக்குது. பேருக்குன்னா ஆன்சர் 21 2 முறை போட்டால் எவ்வளோ வரும்? 42. அப்போ 42 மாணவர்கள். அவ்வளோதான். அடடா, மின்னல் வேகத்தில் போட்டுமே. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. நெக்ஸ்ட் கணக்கு போவோமா? வாங்க. அடுத்தது 41வது கேள்வி. என்னடா இது? சரி படிப்போம், பெருசாக இருக்குது. ஒரு உணவு விடுதியில் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 120 ஆட்கள் 8 முறை மின் தூக்கி இயக்கு ஏணி. அடடா, மின் தூக்கினா லெஃப்ட்டு, அதே தமிழ் தான் எழுதியிருக்காங்க மின் தூக்கின்னு. இதில் இயக்கு ஏணின்னு வேற சொல்லியிருக்காங்களே. அப்போ இயக்கு ஏணி தமிழா, மின் தூக்கி தமிழா? அப்போ லிஃப்ட்ன்றது என்னது? அடடா, அமெரிக்கா இங்கிலீஷாக இருக்குமோ ஏதோ ஒன்று. சரி ஓகே. அப்போ லிஃப்டில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின் தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார்கள்?
கேள்விக்குறி. சூப்பர். இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா பாருங்களேன், குழப்பிக்காதீங்க. என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு பர்த்டேங்க, அது ஒரு ஹோட்டலில் அதாவது கேக் வெட்டுறதுக்காக ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் கிராண்டாக கூப்பிட்ருக்காங்க வந்துருங்க அப்படின்னு. அது எங்கே வச்சுருக்காங்கன்னா ஹோட்டலில் 3வது மாடியில் வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் என்னென்னா இப்போ வரவங்க எல்லாம் 3வது மாடி படிக்கட்டில் வந்து போவாங்க, லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட்டில் தானே போவாங்க. அதில் என்னன்னா ஒரு 120 பேர் வந்தாங்கன்னா ஒரு 6 முறை அந்த லிஃப்ட்டு மேலே ஏறி இறங்குச்சின்னு வச்சுங்களேன். 6 முறையா, சாரி 8 முறை, 8 முறை லிஃப்ட்டு மேலே போய் வந்துச்சுன்னா இந்த 120 பேர் அங்கே போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு வாட்டி எத்தனை பேர் உள்ளே போவாங்கன்றதுலாம் நமக்கு கணக்கு இல்லை. ஒரு 120 பேர் இருக்கா, 8 முறை லிஃப்ட்டு மேலே போய் வந்துச்சுன்னா அவங்கள அந்த ரூமுக்கு போயிடுவாங்க, அந்த 3வது தளத்துக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா அந்த லிஃப்ட்டு 12 முறை மேலே ஏறி இருக்குது. அப்போ எத்தனை பேர் போயிருப்பாங்க? இதான் கேள்வி. சூப்பர். அப்போ இந்த 3வது தளம் நமக்கு கணக்கில் கிடையாது, ஜஸ்ட் அது உங்களுக்கு குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ என்னன்னா அது பாருங்க, 120 பேர் இருந்தாங்கன்னா 8 முறை லிஃப்ட்டு தூக்குச்சுன்னா அங்கே போயிடுவாங்க. ஆனால் இந்த லிஃப்ட்டு 12 முறை தூக்கி இருக்கு. அப்போ எத்தனை பேர் மேலே போயிருப்பாங்க? இதான் கேள்வி. பாருங்க, நான் படிச்சுக்கிட்டே இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். அப்போ இதில் வந்து 8ன்றது லிஃப்ட் ஏறின முறை 8 முறை. அப்போ 12ன்றதும் முறை தான், 8 முறை மேலே ஏறி இருக்கு, 12 முறை ஏறி இருக்கு. அப்போது அதெல்லாம் ஒரு சேர வச்சுட்டேன். இப்போ 120 நபர்கள் போனாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் போவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஒரு சேர வச்சுட்டேன். கிளியரா? இதை தெளிவாக எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ பாருங்களேன், 8லேருந்து 12 அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், 8 முறை போனால் 120 பேர் போவாங்கன்னா 12 முறை கண்டிப்பாக 120 விட அதிகமான நபர்கள் தான் போவாங்க. அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. கரெக்டா? அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு, அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரி வந்தாலோ அது நேர்விகிதம். நேர்விகிதம்னா கிராஸாக இப்படி ஒரு வட்டத்தை அப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 120 × 12 கரெக்டாக இந்த 120ம் 12 இருக்கிற வட்டத்தில் எக்ஸ் இல்லை, அதில் இருக்கிற நம்பரை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, 8 கூட இருக்குது, அந்த எக்ஸ் கூட இருக்கிற நம்பரை கீழே வகுத்துருங்க, 8 கீழே போட்டு அடிச்சு கொடுங்க, ஆன்சர். இங்கே பாருங்களா, ஒரு 4 4 இருந்தாங்க 8 3 4 12. ஓகே, ஒரு 2ல் பாதி 1, 6ல் அது 12ல் பாதி 6 60. கரெக்டா? 60 3 தாங்க இருக்குது, பெருங்க ஆன்சர். டக்குன்னு முடிச்சிட்டோம். 6 3 18, அந்த 0 சேர்த்தா 180 பேர். ஆப்ஷன் சி தான் சரியானது. ரொம்ப ஈஸி. கரெக்டா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? கரெக்டுங்க. அடுத்த கேள்வி போலாமா? போங்க. அடுத்தது 42வது கேள்வி. ஒரு அஞ்சல்காரர், போஸ்ட் மாஸ்டர் 730 கடிதங்களை லெட்டரை 6 மணி நேரத்தில் முகவரியை பிரித்து விடுகிறார். எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்கேன். என்ன கேள்வின்னா, ஒரு போஸ்ட் மாஸ்டரு போஸ்ட் ஆஃபீஸு காலில் வராருங்க. சரி, வந்தோம்னே அந்த லெட்டர்லாம் பிரித்து பார்த்தா 730 லெட்டர் இருக்குது. அதை ஒரு 8 மணி நேரத்தில், சாரி என்ன மாற்றி சொல்கிற, கண்ணு வேறு வீக் ஆகிடுச்சோ, 6 மணி நேரத்தில் முகவரியாக பிரிச்சிடுறாரு. சரிங்களா? அதாவது முகவரி படி பிரிச்சிடுறாரு. இந்த தெருவில் இத்தனை லெட்டர் இருக்குது, அந்த தெருவில் இத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு அங்கே பிரித்து வச்சுட்டு தானே அப்படியே அந்த தெருவுக்கு போவாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு 6 மணி நேரத்தில் பிரிச்சிடுறாரு. இவரே 9 மணி நேரம் பிரித்தா எவ்வளோ லெட்டர் பிரிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இப்படி கூட புரிஞ்சுங்க. இன்னைக்கு வராரு போஸ்ட் மாஸ்டர், மொத்தம் 736 லெட்டர் இருக்குது, 6 மணி நேரம் உட்காந்து முகவரியை பிரிச்சிடுறாரு. இப்போ மறுநாள் வராரு, அப்போ 9 மணி நேரமாக அட்ரஸை பிரிக்கிறாரு. அப்போ அன்னைக்கு எத்தனை லெட்டர் வந்திருக்கும்? இவ்வளோதான். புரிஞ்சிச்சா? கேள்வி புரியுதுங்களா? ஓகே, எழுதுங்க. அப்போது 738ன்றது லெட்டரோட எண்ணிக்கை, 6ன்றது 6 மணி நேரம் டைமை புரியுது. சரி, நெக்ஸ்ட்டு 9 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா 9ன்றது 6 கீழே போட்டுக்கிறேன், ஏன்னா 6ன்றது டைமை குறிக்குது, அது கீழே எழுதிக்கிட்டேன். எவ்வளோ லெட்டர் பிரிப்பாருன்னு கேட்குறாங்க. லெட்டரோட எண்ணிக்கை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ 738 கீழே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா
6லேருந்து 9 அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்களே யோசிங்களேன், 6 மணி நேரத்தில் 738 லெட்டரை பிரிகிறாருன்னா 9 மணி நேரத்தில் 738 லெட்டரை விட அதிகமாக தான் இருக்கும், குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாவா? ரைட்டு. அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை 2 பக்கம் குறையிற மாதிரி வந்திருந்தா நேர்விகிதம். நேர்விகிதம்னா கிராஸாக இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருங்க மேலே. அப்போ 738 9லையும் எக்ஸ் இல்லை, அந்த வட்டத்தில் இல்லை, அதை நான் மேலே பெருக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 6 கூட இருக்குது, அந்த 6 கீழே வகுத்துருங்க, அடிச்சு கொடுங்க ஆன்சர். எதில் அடிக்கலாம்? 3ஆயிரத்தில் அடிக்கலாமா? ஏன்னா 6 இருக்குது, 1 3 3 2 3 6 3 3 9. நெக்ஸ்ட்டு 738 கீழே 2 இருக்கா, சரி அடிச்சு விடுங்க. 2ல் பாதி 1, 738ல் பாதி எவ்வளோ வரும்? 738னா 369 அப்படிதாங்க. இப்போ இங்கே 369 இருக்குது, இங்கே 3 இருக்குது, பெருக்குனா ஆன்சர். அடடா பெருக்கு தெரியாதே, அட விடுங்க, 3 வாடி தானே கூட்டிங்க. 369 369 369 3 முறை டக்குன்னு மனசுலேயே கூட்டுருங்க, முடிஞ்சிருச்சு வேலை. சரியா? 9 27 7 மீதி இங்கே 2 வரும். 3 6 18 18 ஒரு 2 கூட்டினா 20 வரும், 0 போட்டு இங்கே 2 போட்டுங்க. 3 9 9 ஒரு 2 11 வரும். ஸோ 1107 லெட்டர்ஸ். அப்படிதான். இதை பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரைட். அடுத்தது போலாமா? வாங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், 43வது கேள்வி. ஒரு இருசக்கர வாகனம் பைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவையான பெட்ரோலின் அளவு அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. சூப்பர். போடுமா? இருங்க, ஏதாவது ஓமா இருக்கா? இல்லை, இப்படி தான் போடுமோ? சரி, இது பாருங்களேன், இது போட்டுடுறேன். இங்கே பாருங்க, என்னென்னா ஒரு பைக் இருக்குதுங்க. அந்த பைக்கு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவையாங்க. அப்போ ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போதா? சூப்பர். அப்போ இப்போ என்னன்னா, அதாவது 100 கிலோமீட்டர் போனால் 2 லிட்டர் பெட்ரோல் தேவை. 250 கிலோமீட்டர் போனோமா? அப்போ நான் 100 கீழே போடுகிறேன், ஏன்னா 100ன்றது கிலோமீட்டர் குறிக்குது, 250ன்றது கிலோமீட்டர் குறிக்குது, அது கீழே எழுதிக்கிட்டேன். எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போகணும்னு கேட்குறாங்க. மேலே 2ன்றது லிட்டர் குறிக்குது இல்லை, 2 லிட்டரு, அது கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். கிடைக்குன்னு பாருங்கள், 100லேருந்து 250 அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் பெட்ரோல் வேணும்னா 250 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் கூட கம்மியாக பிடிக்கும், கண்டிப்பாக அதிகமாக தான் பிடிக்கும். ஆமாம் தானே? ஸோ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்துருச்சு. வந்துட்டா அது நேர் விகிதம். இந்த மாதிரி கிராஸாக கோலத்தை போட்டுக்கணும். போட்டு இது பாருங்கள், ரொம்ப ஈஸி. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 250ம் ஒரு 2 கூடியும் அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 100 கூட இருக்குது, அதை வகுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. 0க்கு 0 கேன்சலு. அதுக்கப்புறம் எதில் அடிக்கலாம்? 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, 1 5 5 5 25, அப்போ 5 லிட்டரு. ஆப்ஷன் சி தான் சரியான. இன்னும் வேகமாக போட்டு பார்த்தீங்களா? நீங்களும் போட்டிங்களா? அவ்வளோதான், ஈஸி. அடுத்தது வாங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 44வது கேள்வி டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 30 அட்டைகளின் மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுள்ள 5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? இதை சார்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சார்ட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது படம்லாம் வரையுமே சார்ட் போட்டு பெருசா அங்கே சவுத்தில் ஓட்டி வச்சிருப்பாங்களே, அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 30 அட்டைங்க சார்ட் அட்டை, அதை எடுத்து எடை போட்டு பார்த்தா 100 கிராம் வருது. சரி, இப்போ அதே அளவு சார்ட்னா ஒரே அளவு தானே இருக்கும். அந்த சார்ட்டை 5 கிலோ இருக்குதாங்க. அப்படின்னா எத்தனை அட்டை இருக்கும், அதில் எத்தனை சார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ முதல்ல இந்த இடத்துல 30 அட்டை 30 சார்ட்டு 100 ரூபாமா. சாரி, வளரு, நான் தூக்கத்தில் வளரு கிடக்குறேன். ஆமாம், நீங்கள் திட்ட போகிறீங்க. அதாவது 30 சார்ட்டோட எடை 100 கிராம். அப்போ 5 கிலோ இருக்குதுன்னா எத்தனை சார்ட் இருக்கும்? இதான் கேள்வி. இங்கே கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்குது. ஒன்று 2மே கிலோவாக மாற்றணும், இல்லை 2மே கிராமாக மாற்றணும். உங்களுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன், பெருசை சிந்தா மாற்றிருங்க. அப்போது 5 கிலோன்றத கிலோ இங்கே பாருங்களேன், 5 கிலோன்னு சொல்கிறல, இந்த கே, அதாவது இதுக்கான அர்த்தம் 1000 கிராமுங்க. அவ்வளோதான். 5 கிலோ அப்படின்னா 1 கிலோன்னா 1000 கிராம்.
அப்போ 5 கிலோன்னா 5000 கிராம். அவ்வளோதான். இதை மட்டும் குறிப்பாக வச்சுங்க. கிலோன்னா 1 கிலோன்னா 1000 கிராம். சரியா? அப்போ இது எப்படி சொல்லலாம்? 30 அட்டை 100 கிராம். அப்போ இங்கே பார்த்துட்டோமா, 30 அட்டை 100 கிராம்னா 5000 கிராம் எத்தனை அட்டை பாருங்க. எழுதுந்து புரியுதுங்களா? சூப்பர். சரிங்களா? இது கிராம குறிக்குது. இந்த 5 கிலோவே நான் என்னவா மாற்றிட்டேன்? கிராம மாற்றிட்டேன். அப்போ 5000 கிராம். சரியா? புரிஞ்சிருச்சா? அப்போ நீங்களே பாருங்க, 100லேருந்து 5000ன்றது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்களே பாருங்களேன், 30 அட்டை 100 கிராமா. அப்போ 5000 அட்டை 30 விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் எண்ணிக்கை. ஆமாம் தானே? எஸ். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்துருச்சு, அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரி வந்துட்டாவோ அது நேர்வீதம். நேர்வீதம்னா கிராஸாக இப்படி கிராஸாக கோலத்தை போட்டுங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 5000 கூடயும் 30 கூட இல்லை, அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தை விட எக்ஸ் இருக்குது, 100 கூட இருக்குது, அதை வகுத்துருங்க. அவ்வளோதான். அடிச்சு கொடுத்தா ஆன்சர். 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 3 15, இங்கே 2 0 இருக்குது, அப்படியே போட்டுருங்க. 1500. அப்போ 1500 சார்ட் இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், உங்களுக்கு நான் நிறைய ஹோம்ஒர்க் சம் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் 2022 டெட் பேப்பர் 1ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, நான் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்து முன்னாடி இதை போட்டு சொல்லிடுறேன். 46 சம் போட்டு 45 ஹோம்ஒர்க் தரேன். 15 அட்டைகள் சார்ட்டோட மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோ எடையில் எத்தனை சார்ட் வந்து இருக்கும் அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுதான் கிட்டத்தட்ட போன கொஸ்டினே தான். என்னன்னா 15 சார்ட்டோட எடை வந்து 50 கிராமாங்க. இப்போ 2.5 கிலோ, நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் சொன்னேன் போன கணக்கில், ஒன்று 2மே கிராமில் இருக்கணும், இல்லை 2மே கிலோவில் இருக்கணும். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, பெருசு சிந்தா மாத்திருங்க. அப்போ கிலோவை கிராமா மாத்திருங்க. இங்க பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ 1 கிலோ அப்படின்றது 1000 கிராம். ஓகேவா? இப்போ 2 கிலோன்னா 2000 கிராம். ஆமாவா? ரைட். இதில் அரை கிலோன்னா என்ன? 1 கிலோன்னா 1000 கிராமு, அரை கிலோன்னா 1000ல் பாதி 500 கிராமு. அவ்வளோதான். அப்போ 2.5 கிலோன்றது 2500 கிராம். கரெக்டா? புரியுதா? போடுறது புரியுதுங்களா? 1 கிலோன்னா 1000 கிராமு, 2 கிலோன்னா 2000 கிராமு, ஒரு அரை கிலோ தேவை. அரை கிலோ உங்களுக்கே தெரியும் 500 கிராமு, கூட்டினா 2500 கிராம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, 50 கிராமுக்கு கீழே என்ன பண்ணிக்கிறேன்? 2500 கிராம் எத்தனை சார்ட் இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ பாருங்க, இப்போ எழுந்து புரியுதா? ரைட்டு. இப்போ நீங்களே பாருங்க, 50லேருந்து 2500 பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ 50 கிராமுக்கே 15 சார்ட் இருக்குன்னா 2500 கிராமுக்கு கண்டிப்பா 15 விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 2500 கூடயும் 15 கூட இல்லை, அதை மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 50 கூட, அந்த 50 வகுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. சரிங்களா? அடுத்தது 4 5 5 5 25, இங்கே ஒரு 0 இருக்குதால 50. 50 கூட 15 பெருக்கணும். அவ்வளோதான். ஸோ 5 கூட 15 பெருக்குனா என்ன வரும்? 75. கரெக்டாக அது பாருங்களேன். 5 கூட முதல்ல 15 பெருக்கிடும். 15 50, 5 25 75. அந்த 0 போட 750. அப்போ 750 சார்ட். அவ்வளோதான் ஆன்சர். டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இந்த கணக்கு ஹோம்ஒர்க் போடுங்க. 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோம்ஒர்க்காக போடுறீங்களா? இருங்க, இது ஐச்சட்டமா ஐச்சிட்டேன். இந்த பாருங்க, 45வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். 20 அட்டைகள் சார்ட்டோட மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 3 கிலோகிராமில் 3 கிலோகிராம் எடையில் எத்தனை சார்ட்டுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 400, பி 600, சி 500, டி 300. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போடலாமா? அடுத்தது இது பாருங்களேன், 47வது கொஸ்டின். 3 நாற்காலியோட விலை 1290 எனில் 5 நாற்காலியின் விலையில் 2 மடங்கு. இதான் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக 2 மடங்கு கேட்டாங்க. நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல நல்லா கவனிங்க, கொஸ்டின் உள்ள வாங்கிக்கிங்க. இது 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 3 சேரோட விலை 1290. ஓகே, இப்போ 5 சேரோட விலை எவ்வளோ? அவ்வளோதான். பாருங்க, இப்போ அப்படியே எழுதிட்டேன்.
இதில் ஃபைனலி 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ண இப்போதைக்கு பாஸ் பண்ணுங்க, நான் எண்டில் சொல்கிறேன். சரியா? அப்போ நம்ம முதல்ல இப்போ என்ன பண்ணலாம்னா 3 சேரோட விலை 1290 ரூபாய். அப்போ 5 சேரோட விலை இல்லை. ஓகேவா? அதான் கேள்வி. அதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். அப்படின்னா இங்கே பாருங்க, 3லேருந்து 5 அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 3லேருந்து 5ன்றது அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்களே பாருங்களேன், 3 சேர் 1290 ரூபாய்னா 5 சேர் 1290 விட அதிகமாக தான் இருக்கும். ஆமாம் தானே? எஸ். அப்போ 2 பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கிராஸா ஒரு வட்டத்தை போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 1290 கூடயும் 5 கூடயும் இல்லை, எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு 3 கூட இருக்குது, அதை வகுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்கணும், எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை கீழே வகுத்துக்கணும். அடிச்சு கொடுங்க ஆன்சர். எதில் அடிக்கலாம்? 3 பேர் தான் அடிச்சாகணும். 1 3 3, 4 3 12, 3 3 9 0. அவ்வளோதான், 430. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 430 கூட 5 பெருக்கணும். உங்களுக்கு 5 கூட பெரிய நம்பரை பெருக்க தெரியலனா எந்த நம்பரை நீங்கள் 5ஆல் பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக மாற்றிடுங்க. எந்த நம்பரை 5ஆல் பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக மாற்றிருங்க. அப்போ நான் 430 5 கூட பெருக்கணும் அப்படின்னா அது தெரியலனா 430 பாதியாக மாற்றுங்க. 215 வரும். கரெக்டாக 215. அது கூட ஒரு 0 சேர்த்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 கூட எந்த நம்பரை பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக ஒரு 0 போட்டுங்க. அவ்வளோதான். இதை எப்பவுமே நான் வச்சுங்க. சரியா? 33 எப்படி பெருக்கணுன்றது ஷார்ட்கட் சொன்னா, இப்போ 5 என்ன சொல்கிறேன், எந்த நம்பரை 5 பெருக்கணுமோ அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கணும். அப்போ 2150. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போய் 2150 இருக்குதா பார்த்தா அது பாருங்க, ஆப்ஷன் சி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஏங்க, கரெக்ட் தானேன்னா கரெக்டு தான். அதாவது இந்த இடத்துல 2 மடங்குன்னு கேட்காம 5 நாற்காலியோட விலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2150 கரெக்ட். இப்போ 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மடங்குன்னா பெருக்கணும். இப்போ 2150. இப்போ மடங்குன்னா பெருக்கணும். என்ன மடங்கு? 2 மடங்குனா 2 பெருக்கணும். 3 மடங்குனா 3 பெருக்குங்க. அவ்வளோதான். அப்போது 2150 2 முறை பெருக்கணும். சரிங்களா? 2ஆல் பெருக்கத்துலனா 2 முறை கூட்டிங்க. 0 0 மீதி 1 3 4 4300. அவ்வளோதான், 2 முறை போட்டால் 4300 ஆன்சர். இங்கே பாருங்கள், 4300 ஆப்ஷன் டி தான் சரியானது. சரி, கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, புரிஞ்சிச்சா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இங்கே பாருங்க, அடுத்தது இதுவும் ஈஸி தான். 48வது கேள்வி என்னன்னா, பழங்கள் நிரம்பிய ஒரு பெட்டியோட எடை 3.5 கிலோ எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை டேஷ். அதாவது இங்கே பாருங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸிங்க. என்னன்னா, ஒரு பெட்டியை நான் எடை போட்டு பார்த்தா 3.5 கிலோ வருதாங்க. நான் இப்போதைக்கு 3 1/2ன்னு எழுதிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, 6 பெட்டியோட விலை எவ்வளோ, இதான் கேள்வி. அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. என்னன்னா, ஒரு பெட்டி 3.5 கிலோ இருக்குதுன்னா 6 பெட்டி எத்தனை கிலோ, இதான் கேள்வி. ஓகேவா? ரைட்டு. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ எழுதி புரியுதுங்களா? இது ஒரு பொட்டி, இங்கே 6 பொட்டி. ஸோ இதை எழுதிக்கிட்டேன், இடம் இங்கே அப்படிங்க எழுதிட்டு. சரியா? ரைட்டு. இப்போ என்னன்னா, 1லேருந்து 6 அதிகரிச்சிருக்கு. நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு பொட்டி 3.5 கிலோன்னா 6 பொட்டி 3.5 கிலோ விட அதிகமாக தான் இருக்கும். அப்போது இதில் என்னென்னா, 2 பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டா அது நேர்விகிதம். நேர்விகிதமாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஸாக ஒரு வட்டத்தை போடணும். எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருகணும். பெருகணும்னா இதில் அடுத்த கட்டத்துக்கு இங்கே பாருங்களேன், 3 1/2ன்னு இருக்குது, 3.5 கிலோ. சரியா? இது கலப்பினம். கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது. இதை பின்னமாக மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்? கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 3 கூட பெருங்க. 3 3 3 6ன்னு வரும். ஓகே, பெருக்கிட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க. 6வது 1 விட்டா 7. அப்போ 7/2 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. அப்போது இந்த பாருங்க, 3.5 கிலோவை 7/2ன்னு எழுதலாம். இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 6 கூடயும் 7/2 கூடயும் அதை பெருக்குங்க. அப்போ 6 × 7/2. இங்கே இருங்க. இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி இங்கே அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ 3 7 21ன்னு இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, எக்ஸ் இருக்கிறது நம்ம போடாச்சுல்ல. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 1 விட அந்த 1 வகுத்துருங்க. வகுத்தா 1 எதை வகுத்தாலும் அந்த ஆன்சர். அப்போ 21 கிலோ. அவ்வளோதான், 21 கிலோவா ஆப்ஷன்
பி தான் சரியானது. பார்த்துங்க, ரொம்ப ஈஸி, ஒரு செகண்ட்ல போட்டுடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாமா? வாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய் எனில் 8 மீட்டர் நீளம் உள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், அரை மீட்டரோட, இப்போ நீங்கள் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, அந்த ஜவுளி கடையில் அரை மீட்டர் துணி வந்து 5 ரூபாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 8 மீட்டர், 8.25 மீட்டர் வந்து எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ரேட் சொல்ல போகிறாங்க. முதல்ல இதில் இது கலப்பினத்தில் இருக்குது, நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம். 8 இருக்கா, இது கலப்பினத்தில் இருக்குது. கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது, பின்னமா மாற்றிக்கணும். இப்போ மாற்றிடலாம். அப்போ கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 8 கூட பெருக்கணும். 3 24 பெருக்கிட்டா பெருக்கி வரக்கூடிய விடையாக கூட இங்கே என்ன இருக்கோ அதை கூட கூட்டிக்கணும். 24 கூட 1 கூட்டினா 25/300 50 தான். சரியா? புரிஞ்சிச்சா? ரைட். இங்கே பாருங்க, அரை மீட்டர்னா 1/2ன்னு எழுதலாங்க. அரை மீட்டர் துணியோட விலை 15 ரூபாய் எழுந்து. புரியுதா? இப்போ என்னன்னா 25, இது வந்து அரை மீட்டர்னு குறிக்குதுல்ல, அது கீழே 25/3 மீட்டர் வந்து எவ்வளோ, அவ்வளோதாங்க. இப்போ புரிஞ்சிச்சா? சூப்பருங்க. இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், அரை மீட்டர்ல இருந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8.25. அப்ப அரை மீட்டர் இருந்து 8.25 அதிகரிச்சிருக்கு. கரெக்ட் தானே? எஸ், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அரை லிட்டருன்ற அரை மீட்டரோட விலை 5 ரூபான்னா 8.25 மீட்டர் வந்து கண்டிப்பா 5 விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இரு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டாவே ஸோ கிராஸா இப்படி போடுக்கணுங்க. ஓகே, போட்டா இதுல எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 25/3 × 15 இதாவோட தான் இல்லை. இதை முதல்ல பெருக்குங்க. பெருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம், இப்படி அடிச்சிடலாம், அப்புறம் கீழே வருவோம். 1 3 3 5 5 அப்போ 25 × 5 எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? அடிச்சது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது? அரை 1/2 கூட, அதை அப்படியே வகுத்துருங்க. 1/2 இப்படி போடக்கூடாதுங்க. ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது, ஒரு வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கீழே இருக்குது, இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தலைகை போட்டு பெருக்கிங்க, முடிஞ்சு போச்சு. தலைகைன்னா அது ஒன்றும் இல்லை, கீழே 2 இருக்குல்ல, அது எத்துமே மேலே போட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்டெப் எதுனா 25 × 5 × 2 ÷ 1 அவ்வளோதான். ஸோ தலைகையை போட்டு பெருக்கணும். கீழே இருக்கிற 2 எத்துமே மேலே பெருக்கிடுங்க, அந்த 1 அங்கேயே கிடக்கட்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பெருக்கலாமா? கீழே 1 இருக்கு, தலை விட்டுருங்க. 2 25 எவ்வளோ? 2 25 50. 50 × 5 எவ்வளோ? 5 25, ஒரு 0 போட்டுனா 250. அவ்வளோதானாங்க. இருங்க, தப்பா போட்டுன்னா கரெக்டா? இருங்க. 2 25 50 × 5 எவ்வளோ? கரெக்டா? 5 25 250 தான். அப்போ 250 ரூபாவா? பாப்போமா? கரெக்டுங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. கரெக்டா? அடுத்த கணக்கு. அடுத்தது 50வது கேள்வி. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்வொர்க் 50 51 52 53 இதெல்லாம் ஹோம்வொர்க்காக கொடுக்க போகிறேன். சொல்லட்டுமா? கடகடன்னு நான் படிக்கிறேன், ஹோம்வொர்க் போடுங்க. 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 ரூபாய். அப்போ 5 மீட்டர் துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 212, பி 220, சி 250, டி 210. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 51வது கேள்வி. 6 பழ பாட்டில்களா? சரி, பாட்டில்கள். ஓகே, 6 பழச்சாறு பாட்டிலோட விலை 210 ரூபாய் எனில் 4 பழச்சாறு பாட்டிலின் விலை எவ்வளவு? கூல்ட்ரிங்க்ஸ். கரெக்டா? சரி, ஓகே, புரியுதுங்களா? போடுங்க. இது வந்து 7th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 140 ரூபா, பி 120 ரூபா, சி 150 ரூபா, டி 110 ரூபா. அடுத்தது 52வது கேள்வி. ஒரு மரப்பச்சி பொம்மையின் விலை, ஒரு பொம்மையோட விலை 90 ரூபாய். அதே போல 3 பொம்மையோட விலை எவ்வளோ? 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 260, ஆப்ஷன் பி 270, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 93. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 53வது கேள்வி. ஒரு நபர் 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் நடப்பார்? 6th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் போடுங்க. உங்களுக்கு எதனா தெரியலனா சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 10 கிலோமீட்டர், பி 8 கிலோமீட்டர், சி 6 கிலோமீட்டர், டி 12 கிலோமீட்டர். அடுத்தது 54வது கேள்வி 7th நியூ புக்ல இருக்கு, பிளஸ் வந்து 2022 டிஎன்பிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க.
சி இஸ் ஈக்குவல் டு கேடி என்பதில் சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்ன? இதில் கே என்பது மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா சி இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்றாங்க. கேடி இந்த கேன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா மாறாது, அது நிலையான ஒரு விஷயம். சரி, அது கிடக்கட்டும். இப்போ சிக்கு டிக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. நம்ம அப்படியே ஆப்ஷன் பார்த்தா நேர் விகிதம், பி வந்து எதிர் விகிதம், அப்புறம் சி வந்து சம விகிதம், டி வந்து சமமற்ற விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இங்கே பாருங்களேன், இந்த கே வந்து கான்ஸ்டன்ட், அதை கன்சிடர் பண்ணாதீங்க. சி வந்து டிக்கு என்ன? சி இஸ் ஈக்குவல் டு டி. அப்போது சம விகிதம் தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம விகிதம்னு ஒரு விஷயம் இல்லை. என்னென்னா அந்த இடத்துல இப்போ பாருங்களேன், இப்போ நான் சியில் 2 பெருக்குறேன்னு வச்சிங்களேன், டியும் 2 பெருக்கும். ஓகேவா? அது என்னென்னா இருக்கட்டும், ஒரு மாற்றம் சியில் நடைபெற்றா டிலையும் அதே மாற்றம் நடைபெறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியலனா கூட ஞாபகம் வச்சுங்க. சி இஸ் ஈக்குவல் டு கேடி, சிக்கு டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் நேர் விகிதம். முடிஞ்சு போச்சு, முடிதாங்க, ஃபினிஷ். அப்போது அவ்வளோதான், முடிச்சுட்டு இலக்கணம் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹோம்ஒர்க்ஸ்லாம் ஆன்சர் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.